ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் என்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸ் வச்சுட்டு பருப்பு சாம்பாரே வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இன்றைக்கி பருப்பு போட்டு மிளகாய் கிள்ளி போட்டு சாம்பார் வச்சாச்சு. அப்புறம் பால் காய வச்சு உர ஊற்றி வச்சுருக்கேன். அப்புறம் பருப்பு தண்ணி எடுத்து ரசம் வச்சுட்டு அவரைக்காய் வந்து பொரியல் பண்ணியிருந்தேன். இந்த வாரம் வந்து நம்ம மாவே ஆட்டலைங்கிறனால மோஸ்ட்லி அது இதுன்னு சேமியா கோதுமை அப்படி செஞ்சிட்ருக்கேன். தக்காளி சட்னி ஆட்டி கோதுமை மாவில் வந்து வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி தழைலாம் போட்டு அப்படியே தோசை ஊற்றிட்டு சாப்பிட்டு நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டு இந்த கோதுமை ராகி எல்லாம் கழுவி காய போட்டு எடுத்து வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அரைக்கவே நேரம் இல்லை. ஒர்க்கே அங்கேயும் இங்கேயும் அலைய சரியாக இருந்தது. இன்றைக்கி எப்படியாவது போய் அரைச்சிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு வேலை போய் அதெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து நியூஸ் பேப்பர் போட்டு எல்லாம் காய வைக்கிற கொட்டி வச்சுட்டு ஃபேன் போட்டு விட்டுட்டேன். அதுக்கு மார்னிங்கே வந்து அதெல்லாம் போட்டு வைக்கிற டப்பாவெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு போயிருந்தேன். அதுக்குள்ளே நம்ம வீட்டு வேலை விளக்கழுவுறது அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த காய வச்ச பவுடரெல்லாம் அதெல்லாம் எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மார்னிங் துவைச்ச துணியெல்லாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு டின்னர் சாப்பிட்டு படுத்தாச்சு. பை ஃப்ரெண்ட்ஸ்.